ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 21/6/2017 ஹேவளம்பி வருடம் ஆனி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை, துவாதசி திதி பரணி 1/27 வரை, பின் கிருத்திகை நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய கூர்ம ஜெயந்தி, கிருத்திகை விரதம். நாளைக்கு 3 மணிக்கே திரையோதசி முடிஞ்சு போகிறதுனால இன்னைக்கு பிரதோஷம். சூலம் வடக்கு வடகிழக்கு. நாளைக்கு 16 பரிகாரம் பால். இன்னைக்கு கூர்ம ஜெயந்தி. ஆக இன்னைக்கு பெருமாளை வழிபடலாம், முருகனை வழிபடலாம். கிருத்திகை மதியத்துக்கு பின் இருக்கு. 1:27க்கு அப்புறம் விரதம் இருந்து கிருத்திகையில் முருகனை வழிபடுறது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய திறனை கொடுக்கும், எதிரிகளை நமக்கு எதிராக செயல்படாமல் தடுக்கும். அது தவிர இன்னைக்கு பிரதோஷம் மாலை 4:30 to 6 சிவன் ஆலயங்களில் நடக்கும். நந்திக்கு அபிஷேகம் நடக்கும். அதில் கலந்துட்டு வழிபடலாம். அதோட ஏதாவது ஒரு பொருள் கொண்டு போய் கொடுக்கலாம். அபிஷேக பொருள், பழங்கள் அல்லது பால், தயிர், கரும்பு சாறு, சந்தனம், குங்குமம், திருமஞ்சனம், தேன், நெய் இதெல்லாம் கொடுத்து வழிபடலாம். நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். 3 சுற்று பிரதட்சணமா, 3 சுற்று அப்பிரதட்சணமா சுற்றி வழிபடலாம். இன்னைக்கு பிரதோஷ வழிபாட்டில் சிறப்புகள் முருக கடவுளுடைய கிருத்திகை நட்சத்திரம், முருக கடவுளை வழிபடக்கூடிய சிறப்புக்குரிய கிருத்திகை நட்சத்திரம் சேர்றதுனால சிவன் ஆலயங்களில் இருக்கக்கூடிய முருகனுக்கும் வழிபாடுகள் இருக்கும், சிறப்பு பூஜைகள் இருக்கும். அதில் கலந்துக்கலாம். ஆக இன்னைக்கு ஆன்மீகமான அற்புதமான நாள்னு எடுத்துக்கலாம். இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் மிதுனத்தில் சமம், சந்திரன் மேசத்தில் சமம், செவ்வாய் மிதுனத்தில் பகை, புதன் மிதுனத்தில் ஆட்சி, குரு கண்ணில நட்பு, அதுக்கப்புறம் சுக்கிரன் மேசத்தில் சமநிலை, சனி விருச்சிக பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் 3 ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகளுடைய போக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு ஜென்மத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன். குரு 6ல் இருக்கு, சனி 8ல் இருக்கு. இது பலவீனம். அஷ்டம சனி, குரு நல்லிடத்தில் இல்லாத நிலை, இருட்டுக்குள்ள விளக்கு வெளிச்சம் இல்லாம நிதானத்தில் போற மாதிரி இருக்கும். பார்த்து போகணும், பக்குவமா பேசணும், கவனமா செயல்படணும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஜென்ம சந்திரன் அந்த நிலையிலும் நன்மைகளை ஏற்படுத்த பார்ப்பார். ஆக இன்றைய நாள் பலன்ல பார்க்கும்போது இன்றைய நாள் பலவீனங்களை சரி செய்து நன்மைகளை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை உண்டாக்கும். இது போன்ற நிலைகளில் சந்திரனும் முடங்கும் போதுதான் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஆக சந்திரன் முடங்கிறது நம்ம மனநிலை, நம்மளுடைய நம்ம நிலையில நாம் இல்லாதது நிலைன்னு அர்த்தம். ஒரு மயக்க நிலையில் ஒரு மனிதன் இருக்கிற மாதிரி. ஆக இப்போ தெளிவான நிலையில் இருக்கும்போது இருண்ட பாதை கூட உங்களை கண்டு மிரண்டு ஒதுங்கும். ஆக நன்மைகளை இன்னைக்கு ஏற்படுத்தக்கூடிய சாத்திய கூறுகளில் அஸ்வினியில் பிறந்தவங்க சரஸ்வதியையும், பரணியில் பிறந்தவங்க துர்க்கையும், கிருத்திகையில் பிறந்தவங்க சிவபெருமானையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல வாய்ப்புகளும் பெறக்கூடிய
சூழலை உருவாக்குது கிரக நிலைகள். அஷ்டமத்தை விட்டு 7ல் இருக்கக்கூடிய சனி இணையோட சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் தொழில் வகையில முன்னேற்றமும் பொருளாதார நிலையில இருந்து வந்த சுணக்க நிலை மாறுதலும் உண்டாகும். இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் செலவுகள் இருக்கும், ஆனா அது சுப செலவா இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவங்க அம்மனையும், ரோகிணியில பிறந்தவங்க முருகனையும், மிருகசீடத்தில் பிறந்தவங்க பிரம்மாவையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல வாய்ப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய நிலையை சனி காட்டுது. லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் இன்னைக்கு செய்தொழிலில் கூடுதல் லாபங்களை கொடுக்குறாங்க. ஆக அற்புதமான செய்தொழிலில் கூடுதல் லாபங்களை பெறக்கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு எடுத்துக்கலாம். ஆக மன மகிழ்ச்சி பெறும், உறவுகள் நட்புகள் உங்களுக்கு சாதகமாகும், பொருளாதார நிலையில நிறைவு பெறுவீங்க. இன்னைக்கு மிருகசீடத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், திருவாதிரையில் பிறந்தவங்க சிவனையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க திருப்பதி வெங்கடாசலபதியும் வழிபடுங்க. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4 பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி சந்திரன். இன்றைக்கு சந்திரனுடைய அற்புதமான நிலை உங்களுக்கு சாதகம். சனி பஞ்சமத்துக்கு வந்து செலவுகளை கொஞ்சம் கூடுதலாக்குவார். குரு போற வழியும் சுமார் தான். செவ்வாய் சூரியனும் விரயத்தில் செஞ்சாரும் கொஞ்சம் கடினம் இருந்தாலும் காரிய வெற்றி ஆகக்கூடிய நாள். புனர்பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க நவகோள்களை நவதானியம் போட்டும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதமும் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்குல சூரியன், செவ்வாய், சந்திரன் கூட சாதகமா இருக்கு, சுக்கிரன், புதன் கூட. ஆனா சனியோட அஷ்டார்த்தம சஞ்சாரம் அலைக்கழிப்புகள் சிரமங்களை கொடுத்தாலும் குருவுடைய அற்புதமான நிலையால பணவரவு வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கும். கூடுதலா செலவழிச்சாவது காரிய வெற்றியை பண்ணுவீங்க. அந்த வகையில் இன்னைக்கு காரிய வெற்றிக்குரிய நாள். உங்க பேச்சு மேடையேறும். இவர் சொல்றது கூட சரிதான்னு மற்றவங்க நினைப்பாங்க. மகத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், பூரத்தில் பிறந்தவங்க மகான்களையும், அதாவது சித்தர்களையும், உத்திரத்தில் பிறந்தவங்க தன்வந்திரியும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். புதனோட ஏற்றமான ஆட்சி பெற்ற நிலை அற்புதம். நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையை புதன் கொடுத்தாலும் சந்திரன் இன்னைக்கு அஷ்டமத்திலிருந்து சில குழப்பங்களை கொடுப்பார். சனி அற்புதமான இடத்துக்கு வந்து காரிய வெற்றிகளை, துணிச்சல்களை கொடுப்பார். எல்லாமே இருக்கும், துணிவு இல்லாமல் இருக்கு நிறைய பேருக்கு. பணிவு இருக்கலாம், ஆனா துணிவு இருக்கணும். வெறும் பணிவே ஒருத்தனை உயர்த்தாது, துணிவும் உயர்த்தும். ஆனா பணிவோடு சேர்ந்த துணிவும் மேன்மைகளை கொடுக்குங்கிறது இன்னைக்கு புரிஞ்சுக்குவீங்க. ஆனாலும் இன்னைக்கு எந்த முடிவு எடுத்தாலும் யோசித்து நிதானித்து எடுக்க நன்மையில முடியும். பேச்சுவார்த்தை, போக்குவரத்து கொஞ்சம் கவனம். ஆன்மீக நிலையில இன்னைக்கு முருகனை உத்திரத்தில் பிறந்தவங்களும், சிவனை அஸ்தத்தில் பிறந்தவங்களும், பெருமாளை சித்திரையில் பிறந்தவங்களும் வழிபடுங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் ஏற்படக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடிய சந்திரனுடைய போக்கு இருந்தாலும் சனியோட 2ஆம் இட சஞ்சாரம், குருவோட விரைய சஞ்சாரம் சில அலைக்கழிப்புகள் சிரமங்களை ஏற்படுத்தி பார்க்கும்.
ஆனாலும் புதனோட அற்புதமான சஞ்சாரம் பலவீனங்களை போக்கி நன்மைகளை உருவாக்கும். இன்னைக்கு சித்திரையில் பிறந்தவங்க முருகனையும், சுவாதியில் பிறந்தவங்க மகாலட்சுமியும், விசாகத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய், புதன், சூரியன் அஷ்டமத்தில், சந்திரன் சத்ருஸ்தானத்தில். இது பலவீனம்னாலும் குருவோட அற்புதமான நிலை உங்களை மற்ற கிரக நிலையினுடைய போக்கிலிருந்து உங்களை காக்கும். சுக்கிரனும் சத்ருஸ்தானத்தில் தான் இருக்கு. இருந்தாலும் பல கிரகங்கள் பலவீனம் ஏற்பட்டு ஜென்மத்திலையும் சனி வந்து குரு மட்டும் நல்லா இருக்கக்கூடிய நிலையில இத்தனை பேருடைய எதிர்ப்புகளை ஒருத்தர் காக்கிறாங்கிற அடிப்படையில் உங்களுக்கு நன்மைகளை இறைவனுடைய அருள் கொடுக்கும். ஆக இன்னைக்கு விசாகத்தில் பிறந்தவங்க முருகனையும், அனுசத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், கேட்டையில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு. கடந்த 4-5 மாதங்களாக மறைந்திருந்த, அதாவது மறைந்திருந்தன்னா ஒளிந்திருந்த அல்ல, அதாவது உங்களுடைய புகழ் வெளிப்படாமல் இருந்த நிலை இங்க பார்க்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்போ சில பேர் எல்லாம் கதை எழுதிட்டு இருப்பாங்க, 4-5 மாசமா உங்க கதையே வரலைங்க. உங்க நிகழ்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க, உங்க நிகழ்ச்சியை காணுங்க. அடிக்கடி வெளியில வந்துட்டு போயிட்டு இருப்பீங்க, எங்கே பார்க்கவே முடியலைங்க அப்படிங்கிற மாதிரி நிலை மாறி திரும்பவும் உங்களுக்கு நன்மைகளை உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளில் இன்னைக்கு 5ல் இருக்கக்கூடிய சந்திரன் அறிவு விருத்தியை கொடுத்து, புதிய முயற்சியை கொடுத்து, காரிய வெற்றியை கொடுப்பார். மூலத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூராடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், உத்திராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1-2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சாத்திய கூறுகளை கொடுக்கக்கூடிய கிரக நிலைகள் இன்னைக்கு இருக்கு. எடுக்கிற காரியம் எளிதில் நிறைவேறும். பதவி, சுகம், தாய் வழி உறவுகளால் நன்மைகள், வீடு, வாகனம், கல்வி வழியில நன்மைன்னு சிறப்புகள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த காரியமெல்லாம் மடமடன் நடக்கும். வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும். நவக்கிரகங்களை உத்திராடத்தில் பிறந்தவங்களும், தட்சிணாமூர்த்திய திருவோணத்தில் பிறந்தவங்களும், அம்மனை அவிட்டத்தில் பிறந்தவங்களும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கொஞ்சம் கடினமான பாதையை கடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கடந்த சில மாதங்களாக வந்த வேகம் குறைந்து ரொம்ப சிரமப்படுவீங்க. வேகம் குறைந்தாலும் ஸ்டேரிங் திருப்பவே முடியலீங்க, சேத்துல மாட்டிடுச்சு டயர் அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் வெளியில் எடுத்துட முடியும். அதுக்காக என்ஜின் எக்ஸலேட்டர் ரொம்ப அழுத்தினாலும் என்ஜின் பழுதாயிரும். அதுக்கு இறங்கி அந்த டயர் கடியை கொஞ்சம் ஜாக்கி வச்சு ஒரு கற்களை போட்டு நிரப்பி திரும்ப எக்ஸலேட்டர் கொடுக்கும்போது வண்டி மூவ் ஆகி போயிருங்கிற மாதிரி. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கூட சில இடத்துல சில தவறுகளை செய்துடுறாங்க டிரைவிங்கில். அந்த மாதிரி முன்கூட்டியே சிந்திச்சு இந்த பாதையில் போகலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சு ஒரு பக்கம் போயிட்டு வந்தோம்னா அந்த சிரமங்கள் இருக்காது. இப்படி வாழ்க்கை பாதையும் சரி, வாகன பாதையும் சரி, நாம் முன்கூட்டி சிந்திக்கிறது மூலமா இன்னல்களுக்கு ஆகலாம தப்பிக்கலாம். ஆனாலும் சந்திரனுடைய போக்கு பலவீனங்களை தகர்த்து நன்மைகளை ஏற்படுத்தும். அவிட்டத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சதயத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதமும், திருட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி குரு. குருவோடைய ஆற்றல் மிக்க இடம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட். அதோட சந்திரன் அதை பார்க்கிற நிலை மாறி 2ஆம் இடத்தில் இருந்தாலும் 2ஆம் இடம் 5 குடையவனுக்கு பொருளாதார நிலையில மேன்மை, சொல்லில் இனிமை இருக்கும். சொல்லில் இனிமை இருந்தால் எதையும் சாதிக்கலாம். செவ்வாயோட போக்கும் இடம், வீடு, வாகன சம்பந்தமான நிலையில முன்னேற்றத்தை கொடுக்கும். வரன் அமைறதுல மகிழ்ச்சி இருக்கும்.
பூரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும், ரேவதியில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரும் வழிபடுங்க. நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.